டியூப் தமிழ் வணக்கம். ஈரானில் எரிவதை போல அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. டெக்சாஸில் அமைந்திருக்கின்ற வலிரோ ஆயில் சுத்திகரிப்பு நிலையமே இப்படி எரிந்து கொண்டிருக்கின்றது. இதை எரித்தது யார்? இதன் மீது நடைபெற்ற சம்பவங்கள் என்ன? விளக்கம் எதுவும் இல்லை. சில வேளை வெப்பம் அதிகமாகி இது எரிந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதுவரை காலமும் இல்லாத வெப்பமா இப்பொழுது வந்தது என்பதை கேட்பதற்கு ஆளில்லை. ஆனாலும் கூட சமீப நாட்களாக மர்மமான ஆளில்லா விமானங்கள் அமெரிக்காவின் பல பகுதிகளில் பறந்து கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது, இது குறித்த விவரங்கள் இன்னமும் பரிபூரணமாக வெளிவரவில்லை. அதேவேளை ஈரானுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் திரைமறைவில் இருந்து சவுதி இளவரசர் அந்த போரை தொடர வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்ததாக சற்று முன்னர் நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது. எதற்காக அவர் அப்படி செய்தார் என்ற கேள்விக்கு ஈரானில் இப்பொழுது இருக்கின்ற கடும்போக்குவாத அரசியல் தலைவர்கள் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை அதிகார கட்டிலில் இருந்து அகற்றுவது சவுதி அரேபியாவிற்கு நல்லது என்ற கருத்தை அவர் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் எழுதுகின்றது. ஆனால் சவுதி தரப்பில் இருந்து இதற்கு எந்த கருத்தும் இல்லை. இதை ஊர்ஜிதப்படுத்த முடியவில்லை என்றும் ஐரோப்பிய செய்திகள் கூறுகின்றன. நியூயார்க் டைம்ஸில் இதுபோல பல செய்திகள் ஊர்ஜிதமற்ற நிலையில் வெளியாகி இருப்பதையும் மறுக்க முடியாது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது நடைபெறுகின்ற போரில் இடைநிறுத்தம் செய்து மேலும் உரிய தருணம் வரும் வரை நாங்கள் காத்திருக்கலாமா, இல்லை மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பெரிய பிரச்சனையை போர் ஒன்றின் மூலமாக முற்றாகவே